கண்மலை அவர், நான் தங்கும் கோட்டை அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மையே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா, உம்மையே வாழ்த்துகிறேன், உம்மையே வணங்குகிறேன் அப்பா. கிருப கிருப மேலானது ராஜா, தேவ கிருப மேலானது தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபை மிகுந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என் கண்மலையே, என் கோட்டையே, என் துருகமே, உம்மை நம்பி இருக்கிறவன் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்களை ஒரு நாளும் விட்டு விலகாதவர் ஐயா நீர். ஹல்லேலூயா. என் தேவன் கர்த்தாவே, நீர் பெரியவர் ஐயா, பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவர் தகப்பனே. உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கண்மலையின் தேனினாலே நம்மளை திருப்தியாக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா. வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை வெட்கப்பட்டு போக விட பண்ணாதவரையா நீர். ஹல்லேலூயா. என் பெலன், என் கோட்டை, என் துருகம், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே. ஓ ரிபாரா நகரமா சந்தரலரபா. கிருப 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 கிருப, அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஓ ரமஹல ரமதிய நமகதரபா. சர்வ வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவருமே இருக்கக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, நீர் பரிசுத்த 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 பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஓ ராஜாவே, நீரே நீர் மாத்திரமே. ஓ நீரே நீர்
பரிசுத்தர் பரிசுத்தரே. மகள் என்னை துதிக்கிறாய், மகன் என்னை துதிக்கிறாய் என்று சொல்லி மகிமைப்படுகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசியோ என்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசியோ என்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் மீட படைக்கிறோம், ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதய
எல்லாவற்றிலும் நீ மேலானவர். உயர்ந்தவருங்க, சத்தத்தை உயர்த்தி சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, இருதயத்திலிருந்து நீர் மாத்திரமே. உம்மை போல உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தரே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தரே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தரே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே அப்பா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 நீர் பரிசுத்த 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 நீர் பரிசுத்த. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே அப்பா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த உன்னதரை நோக்கி, உயர்ந்தவரை நோக்கி அப்பா, நீங்க போதும் என் வாழ்க்கையில ராஜா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என் பெலனாகிய கண்மலை நீர் தகப்பனே, என் கோட்டை என் துருகம் நீங்க ராஜா. கண்மலையானவர் நீர் தகப்பனே, வல்லமையுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகிமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை என் தேவனையே நான் ஆராதிப்பேன். அதற்காக தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். எனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தினேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா பிதாவே, ஓ ரிபா பாபா நகல ரபா ரிபா சௌந்தர லஹத்துரபா, இயேசுவே, தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தவங்க ராஜா நீங்க அப்பா. என் தாய்க்கும் மேலாக அன்பு வச்சவர் நீங்க ராஜா. அப்பா, உம்முடைய விலையேற பெற்ற ஜீவனை எனக்காக தந்த கிருபைக்கு நன்றி. நன்றி ஐயா. மகரபா ரபாலரபா, ஓமை ஆராதிக்கிறோம் எங்கள் வயிறே, எங்கள் தந்தையே, எங்கள் கோட்டையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். ஹல்லேலூயா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. Yes Lord. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். உங்களை மாத்திரம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவை மாத்திரம் உம்மையே ஆராதிப்பேன். அந்த வானத்தின் தெய்வத்தை நோக்கி உம்மையே ஆராதிப்பேன். அப்பா ராஜா, அசட்டையா இல்ல தகப்பனே, முழு இருதயத்தோடு கூட சொல்ற ராஜா, நீ நல்லவரையா, நீர் வல்லவர் தகப்பனே, கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரயா. ஏப்பா, எங்களுக்கு ஆசை ராஜா, உங்க கூட இருக்கிறது மாத்திரம் தான் தகப்பனே. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பா உம்முடைய பீடத்தை சுற்றி வருவது. நன்றி மிகுந்த இருதயத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் அவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஹல்லேலூயா. ரீபா மஹலா ரமா கதுரா மஹலா ரபா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்பா பிதாவை நோக்கி உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான், ஹல்லேலூயா, உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின்
அப்பாவின் பாதத்தில் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் நம் மீது அல்லேலூயா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபை உள்ளவரே அப்பா இயேசுவே என் ஜீவனை
ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? கர்த்தர் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பு இதுதான். ஆராதனை அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய கிரீடங்களை கழற்றி வைத்து விட்டு, எனக்கு எல்லாமே என் ஆண்டவர், எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் தான், வாழும் போதும் விழும் போதும் நான் மரித்தாலும் அவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுவோம். அப்படியே உயர்த்துவோம். அப்பா தகப்பனே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீங்க. அப்பா தகப்பனே, நாங்கள் வாழ்வது உங்க கிருபை, நாங்கள் இருப்பது உங்களுடைய கிருபை. அப்பா தகப்பனே, எல்லாவற்றிலும் மேலானது உங்க கிருபை, எல்லாவற்றிலும் போதுமானது உங்க கிருபை, எல்லாவற்றிலும் தேவையானது உங்க கிருபை. எல்லாவற்றுக்கும் அப்பா பெரியவரே உங்க கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில இதை நினைத்து இம்மட்டும் நடத்தினவர் தேவன். ஆமென், இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இனிமேலும் ஏந்துவார், இனிமேலும் தாங்குவார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அப்ப எனக்கு இத்தனை கிருபையா? எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறது உண்டு, எனக்கு இத்தனை கிருபையா, எனக்கு இவ்வளவு பெரிய தயவா என்று நம்ம நினைத்து பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்வார் ஒரே ஒரு பதில், நீ என் மகன், மகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் என்னை பார்த்து சொல்றார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று கர்த்தர் சொல்றார். அதனால நம்ம சந்தோஷத்தோடு சொல்லுவோம், நான் விசேஷமாக இருப்பது என் தேவனுடைய கிருபையினால, என் தகப்பனுடைய அன்புனால, என் தகப்பனுடைய தெரிவுனால. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே எனக்காக ஒப்பு கொடுத்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். அவராலே நான் விசேஷித்தவன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். சந்தோஷமா பாட போறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம், என் தேவன் எனக்கு போதும், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணாலயம் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்ணாலயம் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் தேவன் எல்லாம்
தேவா நான் எதினால் விசேஷித்தவள். உணர்ந்து பாடுவோமா? உங்க கிருபைதான், நீர் மகன் என்று அழைக்கிற அந்த தயவுதான், நீங்க மகள் என்று சொல்லுகிற அந்த உரிமைதான், அந்த புத்திர சுவிகாரம் தான் என்னை நடத்துகிறது. நீங்க எங்க கூடவே இருக்கிறதுனால, வலது பக்கத்துல நிழலாக இருக்கிறதுனால, வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அறிக்கை செய்து கசப்பை எல்லாம் என் தேவன் தித்திப்பாக மாற்றுவார். மாறாவின் நீரை என் நேசர் என் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பெல்லாம் அவர் மாற்றிடுவார். தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் கவலைகள் எல்லாம் மறந்து, தேவைகள் எல்லாம் மறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அற்புதர் அற்புதர் அற்புதர். உங்களுடைய துக்கத்தின் மேல கடலின் மீது நடந்த அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடலின் மேல நடப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். எத்தனை தொல்லைகள் நம்மை சொன்ன போது மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போது காத்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை
எங்கள் இயேசு அற்புத. ஜீவன் உள்ளவரை, சுவாசம் உள்ளவரை பாடல் பாடிக்கொண்டிருந்தாலும், நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாலும், உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய இரக்கத்துக்கு, உங்களுடைய தயவுக்கு ஈடு இணையாகாத பத்து. எத்தனை பேர் காலையில நினைத்து பார்த்து ஸ்தோத்தரிக்க முடியும்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எப்படி விவரிப்பேன்? அவர் எனக்கு செய்த உதவிகள், ஒத்தாசைகளை வார்த்தைகளினால சொல்லிவிட முடியாது. மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். துர்ச்சன பிரவாகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் கிருபையினால நம்ம இடைக்கட்டி நம்மை பாதுகாத்திருக்கிறார். அப்பா, உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை, உங்களுடைய இரக்கத்துக்கு அளவே இல்லை அப்பா தகப்பனே. உங்களுடைய அப்பா கிருபைக்கு முடிவே இல்லை அப்பா தகப்பனே. மரண பரியந்தம் எல்லாரும் சொல்லுவோமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாத தேவன் இனிமேலும் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த அதே தெய்வம், அந்த இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு நம்மை மீட்கும் பொருளாக பலியாக மாறி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவினோட வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வருகைக்காக, நம்முடைய ஆயத்தத்துக்காக காத்திருந்து மறுபடியும் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் சீக்கிரம் வரப்போகிறார். மேக மீதியில வரப்போகிறார். மகிமையின் தேவனாக வரப்போகிறார். எக்கால துணியோடு கூட வரப்போகிறார். எல்லா ராஜாக்களும் அவருடைய பாதத்தில் மடங்கி உட்காரத்தக்கதாக, எல்லா ராஜாக்களும் அவருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக பணியத்தக்கதாக, எல்லா நாவுகளும் இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த நாள் மிக சமீபமாக இருக்கிறது. எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசு நாமம் ஆமென் உயரட்டும். அந்த இயேசு நாமம் இன்னும் இன்னுமாக மகிமை அடையட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை வெறுமையாக படைக்கிறோம். அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் எதிர்நோக்கி நடக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும்? என் இன்ப இயேசு ராஜாவை நான் காண வாஞ்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த என் இன்ப இயேசு ராஜாவை காண நான் வாஞ்சியாக இருக்கிறேன். மேக மீதியில வரப்போகிற மகிமையின் ராஜா எங்களை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னார், பூமியில பிறந்தார். சொன்னார், பூமியில மரித்தார். சொன்னார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். சொன்னார், பரமேறினார். சொன்னார், மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். ஓ ரபௌதன ரஷல ரகபௌதன நம ரபலௌதனமா. ஓ உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே சார்ந்து வருகிறோம். எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென். அவர் என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நின்ற வண்ணமாகவே எல்லா துதிபலிகளுக்கும் காரணராக இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக உயர்த்தி அவர் நமக்கு தந்த தரிசனங்களை நமக்கு நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நமக்கு காத்திருந்து ஜெபத்தில் வரப்போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உங்களோட தனி ஜெபங்களில், உங்களுடைய குடும்ப ஜெபங்களில் இந்த தரிசனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அதற்கான ஆயத்தங்களை செய்து வருகிறார். அடுத்த தலைமுறைகளை ஆயத்தப்படுத்தி வருகிறார். கர்த்தர் அதில் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமென். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள், இதில் நம்ம நிலைத்து அவரோடு கூட ஓடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து ஜெயம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரி ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெபத்தில் நம்ம இணைந்து கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
இரக்கமுள்ள நல்ல தந்தையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல அப்பா காலை வேளைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவ்வளவு நேரமாய் உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். அப்பா, சுகந்த வாசனையாய் நீ நுகர்ந்திருப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை இங்கே எங்களுக்குள்ளே நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, அதே இருதயத்தோடு நன்றியுள்ளவர்களாய் தகப்பனே நீர் எங்களுக்கு தந்ததான தரிசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரனை உண்மையுள்ளவர் என்று கருதி தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய தரிசனத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உண்மையாய் பற்றி கொண்ட ஐயா, அதை நாங்கள் தொடர்ந்து ஓட கிருபை பாராட்டுவீராக ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒரு மனதின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே நிறைவாய் ஊற்றப்படுவதாக ராஜா. அப்பா, ஒருவர் சகோதர சிநேகித்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தா, எந்த நிலையிலேயும் தகப்பனே நாங்கள் அதை விட்டு விடாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரைக்கும், உம்மை நாங்கள் காணும் வரைக்கும் தகப்பனே, எங்களுடைய சகோதர சிநேகத்திலே ஐயா ஒரு பிடியும் கர்த்தாவே நாங்கள் விலகாதபடிக்கு கர்த்தாவே ஒரு மனதின் ஆவியிலே நாங்கள் வளர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. கர்த்தாவே, அந்நிய தீய சக்திகளுக்கு ஒரு நாளும் அதிலே நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு உடைய வசனத்தின்படி எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தாவே கிருபை பாராட்டுவீராக. அப்படியாகவே சுவிசேஷத்திற்காக நாங்கள் வருகிறோம் ஒருமனப்பட்டு தகப்பனே. உடைய அப்பா கர்த்தாவே, அன்பின் வசனத்தை அநேகருக்கு போதிக்கிறவர்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா தெய்வமே கர்த்தாவே, நாங்கள் அப்பா உம்மை பறைசாற்றுகிறவர்களாய் இந்த உலகத்தின் உப்பாய் ஒளியாய் காணப்பட கர்த்தாவே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, திருச்சபை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்களிலே ஐயா அநேக காரியங்கள் தேசங்களிலே ஐயா உம்முடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஐயா. அப்பா கர்த்தாவே, மக்கள் சிதறுண்டு போய் இருக்கிறார்கள், பயத்தோடு கலக்கத்தோடு அப்பா கர்த்தாவே கலங்கின கண்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அப்பா, ஆனாலும் என் தேவன் நீர் கைவிடுகிறதில்லை ஐயா. அப்பா கர்த்தாவே, உம்முடைய ஆதரவு உம்முடைய அன்பு அப்படிப்பட்ட மக்களுக்கு அப்பா நிறைவாய் கிடைக்கப்பெற கிருபை பாராட்டுவீராக அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேசங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. தேசங்களில் உம்முடைய ஊழியத்தை செய்து வருகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி பணிகளிலே அப்பா கர்த்தாவே ஸ்தலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கு தேவையான காரியங்களை பரத்திலிருந்து அவர்களுக்கு நீ சந்திப்பீராக ராஜா. அப்பா, அப்படியாய் அவர்களை தாங்கக்கூடியதான பலனை எங்கள் கரங்களுக்கும் தாங்க தகப்பனே. நிரப்புங்க ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்பெடுங்க தகப்பனே. தரிசனம் தந்தவர் நீர், ஒரு நாளும் ஐயா கர்த்தாவே நீர் மறந்து விடுகிறதிலே இல்லை தகப்பனே. காலம் தாமதித்தாலும் அதை நிறைவேற்றி தர நீ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. அப்பா, விசுவாசித்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் விசுவாசத்திலே தளர்ந்து விடாதபடிக்கு பலன் கொண்டு நாங்கள் ஐயா ஓட கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவர் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வருகிறோம் நல்ல பிதா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாகவே கர்த்தர் இந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றுவார். அப்படியே நான் நின்ற வண்ணமாக நான் உங்களிடத்துல ஒரு விண்ணப்பத்துக்காக நான் ஜெபிக்க வாஞ்சியா நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் இன்றைய காலையிலும் கூட நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஈரான், அங்கே அரபு தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கிரைசிஸ் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தம்பி அங்கே ஒருத்தர் இருக்கிறதுனால we were following very lively. அவங்க தம்பி ஃபோனில் பேசிட்டே இருக்கும்போது மேலே காட்டுறாங்க மிசைல் போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் நைட்டு தூங்கவே இல்லை, வெளியில் தான் இருந்தாங்க. தம்பியோடு கூட இன்னொரு தம்பி வந்தார். அவரோட கரங்கள்லாம் பதட்டத்தோடு கூட இருக்கிறதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தோம். இன்னும் நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிலர் தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இன்னும் அங்கே அநேகர் இருக்கிறாங்க. இந்த உலக தலைவர்களுடைய இப்படிப்பட்ட காரியங்கள்னால அங்கே ஒரு பெரிய அச்சமும் பதட்டமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதோடு கூட நாளை திங்கட்கிழமை, நேற்று ஸ்டாக்லாம் மூடி இருப்பாங்க. நாளை தினத்தில் பெரிய அடியோடு கூட உலகம் துவங்கும். அதோடு கூட ஈரான் இந்த அவங்களோட அந்த கல்ஃப் அந்த இது மூடுறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் சமூகத்தில் போய்ட்டு உதவி கேட்குறது இல்லையா. அந்த ஜனங்களுக்காக நம்ம உதவி கேட்போம். இந்த தரப்பில் சொல்கிறாங்க அங்கே 80 குழந்தைகள் கிட்ட மரித்து போயிட்டாங்க. ஒரு பெண்கள் பள்ளியின் மேலே ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஈரான் மக்களும் இதை வரவேற்கிறதாக பார்க்குறாங்க. அந்த ராஜ்யம் முடிய வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது. நம்ம வேதத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள்.
ஆனால் முடிவு உடனே வராது என்று சொல்லி 2 உலகப் போர் முடிந்துருச்சு, அப்போ வரல. ஆனால் இப்போ மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனோட வருகையை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. வல்லுநர்கள், வேத பண்டிதர்கள், நாமும் கூட விசுவாசிகளாக அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் இந்த ஜனங்களுக்காக, பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக, பதட்டத்தோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக, கையில் பாஸ்போர்ட்டோடு கூட ஒரு ரிக்ஸாக், அதில் ஒரு பாட்டில் தண்ணியோடு கூட பிள்ளைங்க ஓடிட்டு இருக்கிறாங்க அங்கே. அதனால அந்த ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஓகே, நான் ஜெபிக்கிறேன், என்னோடு கூட நீங்களும் ஆமேன் ஆமென்றும் ஆமேன் என்றும் அந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபித்த பிறகாக நம்ம வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லலாம். பரலோக தகப்பனே, அப்பா, எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்று தினத்திலிருந்து அப்பா நடந்து கொண்டிருக்கிற ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை அப்பா தகப்பனே, உலக நாடுகள், பாதுகாப்பான நாடுகள், யுத்தத்திற்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை என்று சொல்லி சுகபோகமாக உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் நேற்று தினத்தில் பதட்டம் அடைந்தாங்க. உலகத்தில் மிகவும் உயரமான அந்த கட்டிடத்துக்கு அருகிலேயே அநேக அசம்பாவிதங்கள் நடந்தது என்றெல்லாம் நிறைய செய்திகள் பார்க்கிறோம். கர்த்தர், நீங்கள் காவாராகில் உங்களோட பிள்ளைகள் காக்கப்பட மாட்டாங்கப்பா. நீர் காவாராகில் காக்கிறோட பிரயாசம் விருதா. இதில் அநேகர் உயிர் இழந்திருக்கிறாங்க. இன்னும் அப்பா அநேகர் பதற்றத்தோடு பயத்தோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் நாங்கள் உங்களிடத்துல கிருபையாக இறங்கும்படியாக தயவாக ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் அவர்களை தப்புவிக்கபடியாக உங்களிடத்துல மன்றாடுகிறோம். தம்பி சூர்யாக்காக, அவரோடு கூட இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் பதட்டத்தோடு இல்லாமல் ஆறுதலோடு கூட இருக்கும்படியாக அன்பா ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே. கர்த்தர் தாமப்பா இந்த செய்திகள் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து நாங்கள் அறியோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என்ற வசனத்தினால எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர். உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகிறது, விலைவாசி வரப்போகிறது, இதெல்லாம் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அப்போ அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் அப்பா குட்டிகள் இல்லாமல் போனாலும், மந்தையில் குட்டிகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் எதுவும் இல்லாமல் போனாலும், திராட்சரசம் இல்லாமல் போனாலும் நாங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி நாங்கள் உறுதியாக நிற்க எங்களோட விசுவாசம் வர்த்திக்க பண்ண உதவி செய்யும். எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். ஒரே மனதாக திருச்சபையாராக ஏக மனதோடு கூட அங்கே அலைந்து கொண்டிருக்கிற, பாதுகாப்பு இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமப்பா உதவி செய்யும்படியாக தாழ்மையாக ஜெபிக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் ஒரு மனதாக சுதந்திரிக்கலாம். தமிழில் சொல்லுவோம். அதற்கு பிறகாக பிள்ளைங்க நார்வேஜியன் மொழியில் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் மறுபடியும் நினைப்பூட்டுறேன். பிள்ளைகளுக்கு தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பின் நாட்களில் இருக்கும். எஸ். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நம்முடைய இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு கரம் கொடுத்து வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிங்க. போங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போங்க. கொஞ்சம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எஸ், வெரி குட் வெரி குட். எஸ், வெரி குட்.